என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையில் மோகம். இவை பாரதியின் வரிகள், மகாகவி பாரதியின் வரிகள். 15/8/1947 இந்த பாடலில் இருந்த தேடல் நிறைவு பெற்றதா? பாரதி தேடிய அந்த சுதந்திரம் கிடைச்சாச்சு. நமக்கு அடிமைத்தனம் அப்படின்றது, அடிமைத்தனத்து மேல் இருந்த மோகம் தீர்ந்தாச்சு. நம்ம எல்லாம் இப்போ ஒரு சுதந்திரமான ஒரு சமூகம், அப்படிதானா? கொஞ்சம் அந்த பாட்டை உற்று நோக்குவோம். அந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகள், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். சுதந்திர தாகம்ன்ற அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு பார்க்கலாமே, இல்ல? கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்சு பார்ப்போம். ஒரு இங்கிலீஷ் படத்துல they will make dinosaurs. எப்படி? அந்த காட்டுல இருக்கிற ஃபாசில்ஸ்ல இருந்து ஆம்பர் அந்த அந்த டைனாசர்னுடைய டிஎன்ஏக்கள் கிடைக்கும். அதுல சிலவை இல்லாம இருக்கும். அப்போ அத தவளையினுடைய டிஎன்ஏவோட சேர்த்து, அது எங்கெங்கெல்லாம் அந்த டிஎன்ஏ கேப் இருக்கோ அங்கெல்லாம் தவளையுடைய டிஎன்ஏவை சேர்த்து கலந்து ஒரு டைனாசர் உருவாக்கினாங்க, இல்ல? அதே மாதிரிதான் நமக்கு சில பெரிய பெரிய அறிவாளிகள், பாரதி போன்ற அறிவாளிகள் நிறைய விஷயங்கள் விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணணும், மறுபடியும் அதை நம்ம என்ஜாய் பண்ணணும் போது அந்த தவளையினுடைய போய் அந்த தவளையினுடையன்னு சொல்லாமா, அந்த தவளையினுடைய டிஎன்ஏ சேர்க்கிறாப்புல நம்மளுடைய கற்பனையை அதுல சேர்த்து வாங்க பெரிய டைனோசர் பண்ணி பார்ப்போம், இல்ல? அதான் ஐடியா. அப்போ சுதந்திர தாகம், சுதந்திர தாகம் அப்படின்ற வார்த்தையினுடைய பயன் என்னவா, அந்த அந்த வார்த்தையினுடைய காரணம் என்னவா இருக்க முடியும்? எப்படி ஒரு பெரிய டைனாசர்னுடைய ரீப்ரொடக்ஷன் என்ன, மறு உருவாக்கம், ரைட்? ரீக்ரியேஷன் ஆஃப் டைனாசர், அதுல தவளையினுடைய டிஎன்ஏக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த படத்துல சொல்றானோ, அதே போல என்னுடைய மூளை கேட்டிய கற்பனைகள். தாகம்ன்றது ரெக்கரிங் இல்லையா? நேற்று தண்ணி குடிச்சேன், தாகம் அடங்கிது. மறுபடியும் இன்னைக்கு காலையில தண்ணி குடிச்சேன், தாகம் அடங்கிது. மறுபடியும் இப்ப தாகம் எடுக்குது, அப்ப திரும்பி தண்ணி குடிக்கணுமே. அப்போ சுதந்திரம்ங்கிறதும் அந்த மாதிரி ஒரு விஷயமா? பல்வேறு நிலைகள்ல நேத்தி சுதந்திரம் அடைஞ்சோம், மறுபடியும் அடுத்த அடிமைத்தனத்தை உடைச்சு எறியணும், மறுபடியும் அடுத்த சுதந்திரம். அப்படி பல லெவல்கள்ல நம்ம சுதந்திரம் அடைய வேண்டியதா? எதை குறிக்கிறது இந்த வார்த்தை? ஏன் அந்த சுதந்திர தாகம்ன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு, இல்ல? அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை கவனிங்க, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். மோகம்னா என்ன? என்னுடைய சிறுமூளை கேட்டிய வரைக்கும் என்ன அறியாமலேயே எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பு, எதன்பாலோ ஏதோ ஒரு விஷயத்து மேல என்ன அறியாமலேயே எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஈர்ப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்? மோகம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு 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 குழுவாக, ஒரு சமூகத்துல ஒரு அங்கமாக, ஒரு ஒரு பகுதியாக எல்லாருமா சேர்ந்து. நிறைய சினிமா ஹீரோக்களுக்கு நீங்க பாக்குற ஃபேன் ஃபாலோயிங், இல்ல? எனக்கு இந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியல, ஆனா ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ அவர் பிடிச்சிருக்கு, அவர் படங்கள் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, இல்ல? அப்ப அந்த ஹீரோ மேல நமக்கு ஒரு மோகம் இருக்கு. அது ஒரு தனிப்பட்ட நபராகவும் இருக்கலாம், இல்ல ஒரு குழுவாகவும். ஒரு நான் வந்து இந்த 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 ஃபேன்ல ஒருத்தன், நான் இல்ல இந்த கிரிக்கெட் பிளேயர்னுடைய ஃபேன்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு குழுவா அதுல ஒரு ஒரு ஆசை, ஒரு சந்தோஷம், இல்ல? அதுல நமக்கு ஒரு பெருமை. இதுதான் நம்ம மோகன் சொல்லலாம், இல்லையா? அப்போ என்று தனியும் என்று மடியும் இந்த அடிமையின் மோகம்னு சொல்றாரு. அப்போ நமக்கு அறியாமலேயே அடிமைத்தனத்தின் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கா? அடிமையின் மோகம்ங்கிற வார்த்தை, அப்ப நமக்கு அறியாமலேயே அடிமைத்தனத்தின் மேல் நமக்கு ஒரு மோகம் இருக்கா? எதை குறிப்பிடுறார்?
மீண்டும் மீண்டும் சுதந்திரம் அடைய வேண்டிய தேவை இருக்கிறதா? நமக்கு அறியாமலேயே, நம்மை அறியாமலேயே நமக்கு அடிமைத்தனம் ஏற்படுகிறதா? ஆர் அடிமைத்தனத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறதா? என்ன சொல்ல வர்றார் மகாகவி? இல்ல, அப்போ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது எக்கனாமிக்ஸ்க்கு இது ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா, இந்த பாடல் ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு பட்டது. என்ன சொல்றேன்? ஆமா, இப்போ நம்ம எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம நிறைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கோம் இன்னும் கூட. இப்போ என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் வந்து துபாயில டிரைவரா இருக்காரு. அவரு அங்கேருந்து அவர் வீட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அவர் ரத்தத்தை வேர்வையா விட்டு உழைக்கிறாருமா. துபாயில சும்மா காசு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அவர் ரத்தத்தை வேர்வையா விட்டு உழைக்கிறார். அப்போ அந்த பணம், அவருடைய அந்த பணத்தை அவருடைய வீட்டுக்கு அனுப்பணும் பொழுது அவர் கூட்டிய மதிப்பு, அவர் கிரியேட் பண்ண வேல்யூ, எங்கேயோ கார் ஓட்டி உழைச்சு ஒரு சர்வீஸ் கொடுத்து அவர் கிரியேட் பண்ண வேல்யூ, இந்த வேல்யூக்கான பெனிஃபிட், இந்த வேல்யூக்கான ஆதாயத்தை தன் குடும்பத்துக்கு கொடுக்க முற்படும் பொழுது அதிலிருந்து ஒரு பகுதி வேற ஒரு கம்பெனிக்காரன் எடுத்துக்கிறான். ஏதோ ஒரு மணி டிரான்ஸ்பர் கம்பெனி எடுத்துக்கிறான் தானே இல்லையா? அப்போ எங்க இருக்கு உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம்? நீங்கள் ஈட்டிய பொருளை, நீங்கள் கூட்டிய மதிப்பை உங்கள் ஃபேமிலியோடு நீங்க பங்கிட முற்படும் பொழுது அதுல ஒரு பகுதி வேற ஒருத்தனுக்கு கூடடான்னா எங்க இருக்கு சுதந்திரம்? Do we have economic freedom? We don't. Yeah. டாக்ஸ் போடுறாங்க கவர்மெண்ட்ல இருந்து, நம்ம டாக்ஸ் கட்டுறோம். இமேஜின் நான் ஒரு ஏரியால இருக்கேன், வெஸ்ட் மாம்பலம் ஏதோ ஒரு ஏரியால இருக்கேன். அப்போ எங்களை சுத்தி எனக்கு ரோடு போடணும், அதுக்கு நான் வரி கட்டுறேன். வரிப்பணம் என்னுடையது, எனக்கு ரோடு தேவை. ஆனா இந்த வரிப்பணம் போறது வேற ஏதோ ஒரு அத்தாரிட்டிட்ட. அப்போ நாளைக்கு அந்த ரோடு எனக்கு இன்னும் போடப்படலை அப்படின்னும் பொழுது நான் அங்க போய் அவங்க கையில கேட்க வேண்டியிருக்கு, நீங்க எனக்கு ரோடு போட்டு கொடுங்க இல்லையா? அப்போ அந்த பணம் இப்பமா நான் உழைச்சேன், ஏதோ ஒன்று பண்ணி உழைச்சு சம்பாதிச்சேன். அப்போ இமேஜின் நான் எங்கேயோ கிளாஸ் எடுத்து பணம் சம்பாதிச்சேன். அப்போ அந்த நான் கிளாஸ் எடுத்ததுன்றது நான் கூட்டிய மதிப்பு, நான் ஈட்டிய பொருள். இப்படி நான் ஈட்டிய பொருளை எனக்கும் என் சமூகத்துக்கும் பயனுறணுங்கிறதுக்காக நான் ரோடு போடலான்னு முற்படும் பொழுது அது என்னால முடியாது, நான் வேற ஒருத்தட்ட கொடுத்து அவர் போடுவார். அது இங்கதான் வருது. இங்கதான் நம்மளுக்கு எது ஆரம்பிக்கிறது? ரெட் டேபிசம். இங்கதான் கரப்ஷன் அட் மெனி லெவல்ஸ் இல்லையா? நான் யாரு மேலேயும் பழி சொல்லல, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது அடித்தளம் நான் அமைச்சுட்டு இருக்கிறது, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடித்தளமே தவிர இட்ஸ் நாட் அ பிளேம் கேம் இல்ல. சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு வருது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வருது. ஸோ அப்போ பாரதி சொன்னது சுதந்திரம் அப்படின்றது கரப்ஷன்ல இருந்தும் ரெட் டேபிசம்ல இருந்தும் எடுத்துக்க முடியுமா? ஒரு பொருளாதார சுதந்திரம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாம். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். என்னைக்கு என்னுடைய டிரைவர், துபாயில உழைக்கிற டிரைவர், அவன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச காசை அப்படியே 10 பைசா ஒரு சிறிய மதிப்பு இழப்பு கூட இல்லாம தன் பிள்ளைகளுக்கு இங்க மாத்த முடியும். அன்னைக்கு கிடைச்சதியா சுதந்திரம்? என்னைக்கு நான் ஈட்டிய பொருள், நான் கிளாஸ்ல கத்தி சம்பாதிச்ச பொருள் என்னைக்கு என் சமூகத்துக்கு பயனுற நானே சாலை போடுறதுக்கோ இல்ல நேரடியா என்னுடைய பார்வையில அந்த வேலை நடக்குமோ அன்னைக்கு கிடைச்சதியா பொருளாதார சுதந்திரம்? அது இல்லாத வரைக்கும் நான் ஈட்டிய பொருள் என் வசம் இல்லாமல், அந்த நான் ஈட்டிய பொருள் எப்படி பயன்பட வேணும்ன்றது என் வசத்துல இல்லாம வேறொருத்தர் வழியா வருதுன்னும் போது அங்கதான் பொருளாதார அடிமைத்தனம். கரெக்டா? சரி, அப்போ அடுத்த வரி அடிமையின் மோகம். நம்மளாம் அப்படியா அடிமைத்தனத்தை மோகிச்சுட்டு இருக்கோம்? நம்மளாம் அடிமையா இருக்க விரும்புறோமா? ஆமா, நல்லா கவனிங்க. ஆமா, மறுபடியும் பேர் சொல்ல வேண்டாம், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச பெரிய கம்பெனிஸ், பேர் சொல்ல வேண்டாம். இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க தன் வியாபாரத்தை? ஏதோ ஒரு லெவல்ல ஒரு வியாபாரியையும் ஒரு கஸ்டமரையும் இணைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்போ ஒரு வியாபாரி
தான் உற்பத்தி பண்ண பொருளை, தான் கூட்டிய மதிப்பை ஒரு கஸ்டமருக்கு கொடுத்து காசு வாங்கணும். இடையில இந்த ஏஜென்ட் கமிஷன் அடிக்கிறார். சரி, தப்பு இல்லை, அந்த ஏஜென்ட்டும் ஒரு சர்வீஸ் பண்றார் இல்லையா? அந்த பொருளை நுகர்வோர் வரைக்கும் கொண்டு போய் சொல்வது ஏஜென்ட் கூட்டக்கூடிய மதிப்பு, அதுக்குரிய பணம் அவருக்கு கிடைச்சதான் ஆகணும், தப்பு கிடையாது. எப்போ இது தப்பாது? எப்போ இவன் ஒரு பெரிய கார்பரேட்டா வளர்ந்து நிக்கிறானோ, அந்த ஏஜென்ட் ஒரு பெரிய கார்பரேட்டா வளர்ந்து நிக்கிறானோ, எப்போ அவன் சொல்ற டேர்ம்ஸ்ல சப்ளையர் சப்ளை பண்ண வேண்டி இருக்கும், எப்போ அவன் விற்கிற பொருள் எல்லாம் தேவையோ தேவையில்லையோ நான் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். சுத்தி பார்த்தா எங்க வீட்லயே அப்படி நிறைய பொருள் இருக்குமா? என்னுடைய அடிமைத்தனத்துக்கான மோகம் எனக்கு கண்ணு முன்னாடி நிக்குது. எவ்வளவோ பொருட்கள், இந்த பொருள் எனக்கு வேணும்னு அவசியம் இல்லை, முதல்ல ஃப்ரீயா கொடுத்து பழகினான், அப்புறம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மோகம் என்ன அறியாமலேயே இல்ல, என்ன அறியாமலேயே அவன் ஆடு போடுறான் டிவியில, அதை பார்த்து மைண்ட் மாறுறது, இது வாங்கணுமோ நமக்கும் தேவையோ அப்படின்னு தோன்றது. அப்போ அதுதான் அவர் என்னன்னு சொல்றாரு, அடிமையின் மோகம்னு சொல்றாரோ. என்ன அறியாமலேயே அந்த எண்ணம் எனக்கு எப்ப ஏற்பட்டதுன்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமலேயே அந்த எண்ணம் என் மைண்ட்ல இருக்கு. எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும்னு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிடுறேன். அப்போ நான் இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமையா இருக்கேனா இல்லையா? அவன் சொல்ற டேர்ம்ல சப்ளையர் சப்ளை பண்ணணும் போது சப்ளையர் அடிமையா இருக்கானா இல்லையா? இல்லையா? அப்போ இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் பொருளாதாரத்தை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. இந்த கார்பரேட் நிறுவனங்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாசம், இனம் புரியாத பாசம், அதுதான் மோகம்னு சொல்றாரு பாரதி. இல்ல, இந்த கம்பெனி, ஆஹா இது சூப்பர் கம்பெனி, இது மாதிரி நான் வாங்கணும், இந்த பொருள் இந்த கம்பெனியில் இது கிடைக்கும், இங்க ஆர்டர் போட்டா இப்படி வந்துடும், அந்த ஒரு மோகம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இல்ல, என்று மடியும் அந்த மோகம். இந்த மோகம் மடிவதற்கான நாள் தொலைவில் இருக்கிறது, ஆனால் வெகு தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்? பியர் டு பியர் பிசினஸ், பியர் டு பியர் கவர்னன்ஸ், டெக்னாலஜி ஹாஸ் கம் டு த ரெஸ்கியூ நான் நினைக்கிறேன். தொழில்நுட்பம், ஆமா, முன்னாடி இப்போ யாரோ இப்போ ஏதோ ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க உறவினர் பாம்பேல இருக்காரு, நாங்க சென்னையில இருக்கோம். பாம்பேக்கு நான் ஒரு தகவல் சொல்லணும், ரொம்ப கஷ்டம். ஃபோன் இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்றேன். ஃபோன் இருக்கணும், ஃபோன் இல்லாட்டி டெலிகிராம் அனுப்பணும், லெட்டர் போடணும், ஏதோ ஒன்று. ஆனா இப்போ இமெயில் டகாரம் தட்டினா போயிடுது இல்ல. அப்போ தகவல் பரிமாற்றத்தை ரெவல்யூஷனைஸ் பண்ணது, தகவல் பரிமாற்றத்தை அடியோடு மாற்றியது இன்டர்நெட் இல்லையா? அப்போ இன்டர்நெட்டினுடைய அடுத்த மேனிஃபெஸ்டேஷன், இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பரிமாண வளர்ச்சியை அதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ தகவல் பரிமாறுறது இல்லமா, வேல்யூ, மதிப்பு பரிமாறு. இப்போ என்னுடைய டிரைவர், துபாயில் இருக்கிற டிரைவர், அவன் சம்பாதிச்ச மதிப்பை ஒரு பேங்க் மூலமாகவும் 2 கவர்மெண்ட் மூலமாகவும் மாற்றணுன்ற கட்டாயம் இருக்குல்ல. அப்படி இல்லாமல் இன்டர்நெட் மூலமாகவே அவன் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும், அல்லது மொத்த பணத்தில் பெரும்பான்மையா ரொம்ப கம்மி ஒரு 0.05% அப்படி ஏதோ ஒரு ரொம்ப சிறிய ஒரு காஸ்ட்ல அவருடைய பிள்ளைகளுக்கு மாற்றக்கூடிய நாள் இன்டர்நெட் மூலமா, டெக்னாலஜி மூலமா தொலைவில் இருக்கு, ஆனா வெகு தொலைவில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ஸ், அதாவது டிபெண்டன்ஸ் உடைச்சு, ஃப்ரீடமை உடைச்சு, அடிமைத்தனத்தை உடைத்து சுதந்திரத்தை நோக்கிய அந்த மூமெண்ட் ஆரம்பிச்சாச்சு, பயணம் ஆரம்பிச்சாச்சு. நிறைய ஏரியாஸ்ல இது நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ ரொம்ப சிம்பிள் கேம். ஆமா, நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிள் கேம். நம்ம பொருளாதாரம்ன்றதே என்னன்னா ட்ரஸ்ட் அடிப்படையா வச்சதுதான்மா, ரைட்டா? இப்படி பேசலாமா? பாயிண்ட் 1, பொருள் எக்கனாமிக்ஸ்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ, கரெக்டா? நான் போய் இமேஜின், நான் ஏதோ வேட்டையாடி ஒரு முயலை பிடிச்சுன்னு வந்தேன், ரைட்டா? இன்னொருத்தர் வந்து மரத்துல ஏறி தேன் கூட இறக்கி தேன் இறக்கி இருக்காரு, கரெக்டா? இப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்போ நான் அவருக்கு கொடுக்க போற கொஞ்சம் அந்த ரேபிட்டோட மீட், ஹேர் மீட், அந்த மீட்டு கொஞ்சத்துக்கு அவர் எனக்கு ஹனி கொடுக்கணும். இப்போ நான் முயல் அடிச்ச நேரமும் அவர் தேன் அடிக்கிற நேரமும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், அப்பா நான் இன்னைக்கு முயல் பிடிச்சேன்,
ஒரு முழு முயலை நான் சாப்பிட முடியாது, இந்த பாதி உனக்கு கொடுக்குறேன், அப்புறம் நீங்க ஏதாவது கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னைக்கு தேன் இருக்கிறாரோ தேனை கொண்டு வந்து கொடுத்தாரு எங்க வீட்டில். அப்போ நம்பிக்கையினால் ஏற்படுறது தான் முதல் எக்ஸ்சேஞ்ச். ஒரு மதிப்பு பரிமாற்றம்ன்றது நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தானே? இல்ல அப்போ இது ஸ்லோவா என்ன ஆக ஆரம்பிச்சது? இது நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை. இப்போ வெறும் முயல் கறி தேன் இல்லாம நிறைய விஷயங்கள், எனக்கு சேர் வேணும், டேபிள் வேணும், ஏசி வேணும், அப்படி நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் ஏற 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 நான் ஒருவரோட மதிப்பு பரிமாற்றம்ன்றது இல்லாம ஒருத்தர் பலரோட, இல்லையா, மெனி டு மெனின்னு கூட சொல்லலாம், பலரும் பலரோட மதிப்பு மாத்துற ஒரு நிலை வந்த பொழுது, குழப்பம் வந்த போது, அங்கதான்ப்பா ரெண்டு பூனைக்கு இடையே வந்த குரங்கு மாதிரி these institutions barged in, ரைட்? என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அது கவர்மெண்ட்னு சொல்லுங்க, பேங்க்ஸ்னு சொல்லுங்க, எப்படி வேணா சொல்லுங்க, ரைட்? ஐ டோன்ட் கேர். அது ஏதோ ஒரு நிலையில அரசாங்கமாகவும் இருக்கலாம் அல்லது வங்கிகளா இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றோம் நம்ம? இப்போ நான் நிறைய முயல் பிடிச்சிட்டேன், நான் ஒரு பெரிய முயல் வேட்டைக்காரன் ஆயிட்டேன். அப்போ அந்த முயலெல்லாம் ஒரு சந்தையில் விற்று காசை பேங்க்ல போட்டுடுறேன், கரெக்டா? அதே மாதிரி நிறைய தேன் இறக்கிறாரு, அவர் ஒரு தேனெல்லாம் விற்று காசாக்கி பேங்க்ல போட்டுறாரு. அப்போ எனக்கு எப்போ வேணுமோ அப்போ பேங்க்லேருந்து பைசா எடுத்து நான் போய் தேனை வாங்கிக்கிறேன். அவர் எப்போ வேணுமோ காசு எடுத்து முயல் வாங்குறாரு. முயல் மட்டும் இல்லை, டிவி வாங்குறாரு, சேர் வாங்குறாரு. அப்போ ரெண்டு பேர் நேரடியா பரிமாறிட்டு இருந்தது போக ஒரு இன்ஸ்டிடியூஷன் வழியா பரிமாற வேண்டிய கட்டாயம். ஏன்னா மனிதனுடைய தேவைகள் பன்முகப்பட ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடினா ரொம்ப கம்மி, சாப்பாடு துணி. இப்போ அப்படி இல்லை, சாப்பாடு துணி மட்டும் வாழ்க்கை இல்லை, பல விஷயங்கள் வந்ததுனால எல்லா ஆங்கிள் இருந்தும் நம்ம அதை பார்க்கறதுனால என்ன ஆக ஆரம்பிச்சாச்சு? அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு, புரியுறதா? பேங்க் மாதிரி, கவர்மெண்ட் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ மக்கள் ஒருத்தர் நம்பிட்டு இருந்த வரைக்கும் இவங்க தேவைப்படாத. எப்போ மக்களால ஒருத்தர் நம்ப முடியலையோ, அல்லது நம்மளுடைய நம்பிக்கை வளையத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட மட்டும் நம்ம வியாபாரம் பண்ணலை, இப்போ நிறைய பேர்கிட்ட பண்றோன்ற அந்த ஒரு நிலை வந்த போது, அப்ப எல்லாருக்கும் பொதுவா எப்படி ரெண்டு பூனைகள் கொண்டு இருந்த அந்த ஒரு குரங்கு வந்ததோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவா ஒரு நிறுவனம், அது அரசோ வங்கியோ ஏதோ ஒரு நிறுவனம் வர ஆரம்பிச்சது. அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுது. நான் சொல்றது புரியுறதா? அந்த நிறுவனம் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுது, இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிடுது. இன்ஸ்டிடியூஷனல் எக்கனாமிக்ஸ் has picked up, right? Our economics is pretty much now governed by institutions, while values created by individuals, என்ன மாதிரி உங்களை மாதிரி தனிநபர்கள் கூட்டக்கூடிய மதிப்பு பரிமாறத்துக்கு மட்டும் நிறுவனங்கள் தேவைப்படுறது. அப்படி அந்த நிறுவனங்கள் தேவைப்படும் பொழுது அந்த நிறுவனங்கள்ல சார்ந்துடுறோம் நம்ம, புரியுறது? அப்போ இங்கேருந்து எனக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும்? எப்போ ஐ வில் ஹேவ் அ ஃப்ரீ எக்கானமி என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். மறுபடியும் சொல்றேன், இந்த சுதந்திர தாகம் தனிய இன்னும் நாள் இருக்கு, ஆனா வெகு நாட்கள் இருக்கான்னு தெரியல. சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு, டெக்னாலஜி எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து. ஸோ இந்த டிஸ்கஷன் இஸ் கோயிங் டு பி ஆன் free economics, right? The discussion is going to be on free economics with the help of technology. This discussion is going to be based on free economics based on technology with the support of technology. I would like to call it technomics, right? பேர் ஃபன்னியா இருக்கலாம் தெரியல, சும்மா வச்சிருக்கேன், டெக்னாமிக்ஸ். அன்னைக்கு டிவியில பார்த்தேன், somebody told, if you are a creative person, never be shy to share what you think, right? ஸோ அவர் சொன்னதுலேருந்து ஐ ஹேட் திஸ் அர்ஜ், சீரியஸ்லி ஸ்பீக்கிங், த ஸ்பார்க் ஆஃப் திஸ் தீஸ் யூடியூப் செஷன்ஸ் எனக்கு வந்ததுக்கு காரணம் இதுதான். பை த வே, ஐ எம் சங்கர், ஐ எம் அ டீச்சர் பை ப்ரொஃபஷன். ஐ திங்க் ஐ ஹாவ் அ பிக் அர்ஜ் டு பி கிரியேட்டிவ். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, நான் பண்ண நிறைய விஷயங்கள் முதல்ல மக்களால் ஏற்கப்படலை, மக்கள் என்ன கேலி செய்தார்கள், ஆனா
என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கிரியேட்டிவான ஆளா இருந்தா அடுத்தவன் கேலி பண்றானேன்றதுக்காக நீங்க ஷேர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஷேர் பண்றது தானே உங்களுடைய ஹாபி அப்படின்றார். ரைட்? அப்போ அன்னில எனக்கு ஒரு ஸ்பார்க். ரைட்? ஸோ எனக்கு மைண்ட்ல தோன்ற விஷயங்களை, ரைட், எனக்கு இப்போ இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுதந்திர தாகம் இந்த கான்செப்ட் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஸோ இதை ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் என்னுடைய கற்பனையை கலந்து பேசலாம் அப்படின்றது தான் இந்த சேனலினுடைய ஐடியா. will be, I think, relevant for students who are preparing for CA, CMA, CS, MBA in finance, and those who are simply curious about economics and current affairs. So இந்த ஏரியாஸ்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். திருப்பி சொல்றேன், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புகள்ல எந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ல தொடர்போடு இருக்கும், அதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்? ஐ பிலீவ் இன் திஸ் வேர்ல்ட் தேர் இஸ் நத்திங் ரைட், நத்திங் ராங், எவ்ரிதிங் இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ். ஸோ ஐ எம் ட்ரைங் டு ஷேர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்? ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. என்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாபி மாதிரி. எனக்கு மீனை ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பெட் ஐ லைக் ஃபிஷஸ் அ லாட். ஏன்னா குளத்துல அந்த மீனை பார்க்கும்போது அது சாப்பிடுது, ஆனால் அது அழுக்க சாப்பிடுது. அப்போ அதுக்கும் பசி அடங்குது, அதுவும் பேக் மாதிரி அடுத்தவனுக்கு வேலை பார்க்கல, அதனுடைய பசியை அது போக்கிக்குது. அதே சமயம் குளமும் சுத்தமாகுது. கரெக்டா? வின் வின். இட்ஸ் அ வின் வின் கேம். அப்போ அந்த மீனை மாதிரி எனக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை கிரியேட்டிவிட்டி. இதை பார்க்குறவங்களுக்கும் ஐ ஹோப் யூ வில் ஹாவ் a different perspective in your before you in areas of economics, finance and accounting related issues, current affairs, and probably most ஒரு பெரிய ஹாட் டாபிக் எனக்கு இமீடியட்டா இல்லாட்டி ஐ வில் கவர் ஸ்மால் டாபிக்ஸ் நம்ம சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ், CA, CWA, that is CMA, CS, MBA finance, இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸே சின்ன டாபிக்ஸ் ஐ வில் கவர். ஐ ஹவ் பீன் டீச்சிங் ஆன் தீஸ் ஏரியாஸ் ஃபார் லாங் நவ். ஸோ ஐ வில் கவர் ஸ்மால் டாபிக்ஸ் வேர் தெர் இஸ் சம் ஸ்கோப் ஃபார் மீ டு டிஸ்கஸ் கான்செப்ட் நல்லா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ஐ வில் பி டிஸ்கஸிங். இதுதான் ஐடியா. இதுதான் இந்த சேனலினுடைய என்ன சொல்றது, திஸ் இஸ் வாட் ஐ envisage with my channel. Right? Let's see what God has in store for us. ஸோ நெக்ஸ்ட் இன் லைன், இந்த டெக்னாமிக்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை ஒரு லெக்சர் சீரீஸாக பார்க்க போகிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் இன் லைன் இன் அவர் சேனல். நம்ம சேனலில் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய முதல் செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ்னு வச்சுக்கலாமா? முதல் செட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் என்னது? இந்த டெக்னாமிக்ஸ் என்ற விஷயம். இந்த டெக்னாமிக்ஸ் என்ற விஷயம் 3 விஷயங்களினுடைய ஒரு சேர்க்கையாக பார்க்கலாம். முதல்ல அடிப்படையாக பிளாக் செயின் அப்படின்ற ஒரு சிந்தனை முறை. பிளாக் செயின்ன்ற அந்த ரெவல்யூஷனரி கான்செப்ட், அது ஒரு டெக்னாலஜி. அதுல ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா, அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க போறது இல்லை. கான்செப்ட், அதனுடைய தத்துவம் என்ன, பிளாக் செயின்ன்றதனுடைய தத்துவம் என்ன, அது எப்படி பொருளாதாரத்தை மாற்றக்கூடியது அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவது, இந்த பிளாக் செயின்லேருந்து உருவான விஷயங்கள் 2 விஷயங்கள், இ டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஸோ இந்த 2 விஷயங்களை பத்தி படிக்க போறோம். இ டோக்கன்ஸ் எப்படி கவர்னன்ஸ், நிர்வாகத்தை இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்ண முடியும் இ டோக்கன்ஸ்ன்ற விஷயங்கள் பயனில் வரும்பொழுது. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், ரைட், ஸ்மார்ட் மணின்னு சொல்றாங்க. ஸோ இ டோக்கன்ஸ் ஆர் ஸ்மார்ட் மணிஸ், புத்திசாலித்தனமான பணமாகுது, ரைட், என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இ டோக்கன்ஸ் பத்தி அடுத்தது பார்க்க போறோம். பிளாக் செயின்ங்கிற தத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிளாக் செயின்லேருந்து விளைந்த இ டோக்கன்ன்ற அந்த விஷயம் அது என்ன, அது எப்படி அரசு நடத்துவதையும் நிர்வாகத்தையும் இன்னும் எஃபெக்டிவா மாற்ற முடியுங்கிறத பார்க்கலாம். அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய
நம்ம ஐடியாவே என்ன, ஃப்ரீ எக்கனாமிக்ஸ், சுதந்திரமான ஒரு பொருளாதாரம்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ரோல் கொடுத்துடக்கூடாது. மக்கள் சமூகங்கள் தனக்குள்ளேயே அதிகாரம் பரவல் மயமாக்கப்பட வேண்டும். அப்படின்னும் பொழுது கவர்மெண்ட்னுடைய அரசுகளினுடைய பங்கு குறைக்கப்படும் பொழுது அந்த அரசுனுடைய வேலையை டெக்னாலஜி செய்யும். இப்போ அரசு என்ன பண்றது? யாரும் தப்பு பண்ணலையா, யாரும் பொய் சொல்லலையா, சரியான ஆள் பேர்ல தான் ஒரு சொத்து பதிவாயிருக்கா, இந்த இவர் பணம் கொடுத்துட்டாரு, இப்போ நான் 10,000 ரூபாய் பணம் உங்களுக்கு கொடுக்குறேன் பேங்க் அக்கௌண்ட் வழி. ஏன்னா பேங்க் என்ன பார்க்குது, உங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்து, சாரி இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா என் அக்கௌண்ட்லேருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது தானே. அப்போ நான் கொடுத்தப்புறம் என் அக்கௌண்ட்ல இந்த பணம் இருக்கக்கூடாது இல்லை. அப்போ அதை பேங்க் பார்த்துக்குது, என் அக்கௌண்ட்லேருந்து குறைச்சி உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு. இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பேங்க்கோ ஒரு அரசோ தேவையா? டெக்னாலஜி போருமா? டெக்னாலஜி போறோம். அதுதான் பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக் செயின்ன்ற இந்த தத்துவத்தை பற்றி, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதிலிருந்து இதனுடைய விளைவாக, இதனால் ஏற்பட்ட விளைவுகளாக 2 முக்கியமான விஷயங்கள், இ டோக்கன்ஸுங்கிற விஷயங்களையும், இ டோக்கன்கிற அந்த விஷயத்தையும், அது எப்படி நிர்வாகத்தை சீரமைக்க வாய்ப்பு கொடுக்கறது நமக்குன்றதை பற்றியும், அதே மாதிரி கரன்சி, கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது எப்படி மதிப்பு பரிமாற்றத்தை இன்னும் கூட சுதந்திரமா பண்ண நம்மளுக்கு உதவுறது. ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ, அண்ட் இன்டர்நெட் ஆஃப் வேல்யூ, இன்டர்நெட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூ, இதை எப்படி அது இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்றது, எப்படி அது இன்னும் அதை எளிமையாக்குறது, இந்த கிரிப்டோ கரன்சின்ற கான்செப்ட் அது எப்படி எளிமையாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ கிரிப்டோ கரன்சியே அது ஒரு அசட்டாகவோ அதை ஒரு சொத்தா இப்போ பாவிச்சு அதுல வியாபாரம் நடக்கிறது, அது என்ன? ஸோ கிரிப்டோ கரன்சியில் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது வாங்குறோம் விற்கிறோம், அது ஒரு அசட்டா, அது ஒரு ஷேர் மாதிரியோ ஒரு பாண்ட் மாதிரியோ கமாடிட்டி மாதிரியோ அதை வாங்கி விற்கிறாங்களே, அது ரொம்ப பிக்கப் ஆகுது இல்லை. இப்போ எல்லா டிவிலையும் ஆடு வர ஆரம்பிச்சாச்சு. கரன்சி எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் வாட் எவர், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் நேம்ஸ். ஸோ இந்த கரன்சி வாங்கலாம், அதில் வாங்கலாம், அது வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப புத்தாலின்னு நினச்சிப்பாங்க எல்லாரும். அப்படிலாம் ஆடு போட்டு அது வியாபாரம் பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ உண்மையில் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன? உண்மையிலேயே ஒரு கிரிப்டோ கரன்சி சொத்தாக முடியுமா? அப்போ அதில் இருக்கக்கூடிய வியாபாரம் எதை அடிப்படையாக கொண்ட வியாபாரம்? ஒரு கிரிப்டோ கரன்சியில் லாபம் வந்தால் அந்த லாபம் எதை அடிப்படையாக கொண்ட லாபம் இல்லை? இப்போ நான் ஒரு மாட்டு லாபத்துக்கு விற்றேன்னா அது எதை அடிப்படையாக கொண்டது? அந்த மாடு வாங்குறவனுக்கு பால் கறந்து கொடுக்கும், அவன் பாலை விற்பான், அந்த பாலில் லாபம் வரும், அந்த லாபத்தினுடைய ஒரு கேபிட்டலைஸ்டு வேல்யூ என் கையில் கொடுக்குறான் இல்லையா? அப்போ எந்த ஒரு சொத்துமே ஃபியூச்சர்ல மேற்கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் இருப்பதாக இருக்கணும். அப்போ கிரிப்டோக்கு என்ன இன்ட்ரென்சிக் வேல்யூ? ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன? அதை எதை அடிப்படையாக கொண்டு அந்த கிரிப்டோ கரன்சியை சொத்துன்னு நம்ம சொல்ல முடியும்? வேல்யூவேஷன்ஸ் எப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த விஷயங்கள் பற்றி அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸாக வச்சுருக்கேன். கரெக்டாமா? டாபிக் எக்கனாமிக்ஸ். ஸோ லெட்ஸ் ஃப்ரீ எக்கனாமிக்ஸ்ன்றது தான் ஐடியா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று எனது பொருளாதாரம் பெரும் நிறுவனங்களிலிருந்து மீளும், இதுதான் ஐடியா. ஸோ அதுக்கு நான் எதிர்பார்க்கிறது டெக்னாலஜியோட சப்போர்ட்டை. கரெக்டா? ஸோ டெக்னாலஜி should come and replace big institutions and empower societies, small and big, சிறிய சமூகங்களா இருக்கலாம், சிறிய நெட்வொர்க்ஸா இருக்கலாம், பெரிய நெட்வொர்க்ஸா இருக்கலாம். ஆனா மக்கள் கையில் அதிகாரத்தை மாற்றி கொடுக்க போறது டெக்னாலஜியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends. I need all your support. Thanks a lot.